காலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? எல்லா தெருவும் சுத்தியாச்சு. இனிமே இந்த ஊர்ல தெருவும் கிடையாது. லாஸ்ட் பஸ்ஸும் போயாச்சு. இனிமே பட்டணத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் பஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டுட்டு நானும் போக போறேன். என்ன பண்ண போற? உங்க ஊர்ல தங்கறதுக்கு ஒரு லாட்ஜ் கிச்சு இல்லையா? இது வர பட்டிக்காடுப்பா. பாத்ரூம் வச்சே வீடு கட்ட மாட்டாருங்க. இந்த ஊர்ல போய் லாட்ஜ் கேக்குறியா? உங்க வீடு? என் வீடு மையோ. ஓ தங்கலாமே. இது கூட செய்யலன்னா நான் மனசு இல்லமா. வாங்க. வீடு எப்படிமா? பிரமாதம். இது எப்படி? ஏன் வீடுன்னு சொன்னீங்க, ஒரே ஒரு செவரு தான் இருக்கு. அங்கசம் வாங்கிட்டு யானை வாங்குற இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு கதவு வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பணம் கிடைச்சது, ஒரு செவத்தை வச்சுட்டேன். இங்க பாருமா, இது லெப்ட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது ரைட், இங்க ஒரு செவரு வருது. இங்க பாரு, இது பேக், இங்கேயும் ஒரு செவரு வைக்கிறேன். மேல கூரை போட்டா வீடு ஆச்சு. இங்க பாரு, இது படிக்கட்டு வருது மாடிக்கு போறதுக்கு. இங்க பாரு, இங்க டிவி வருது, நல்ல சாஞ்சிட்டு உட்கார்ந்து பாக்குறதுக்கு. அப்பா, தெரியாமல பெரியவங்க சொன்னாங்க வீட்டை கட்டி பாருன்னு. எவ்வளவு கஷ்டம். சரி, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? வாங்களே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க தப்பா நினைக்கலனா அதை கேட்கலாமா? கேளுமா. நீ கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னா தான பொதறி வளரு. கேள்வியே கேட்காம ஒருத்தனே சொல்லி சொல்லி தான் நாடு கெட்டு போச்சு. கேளு. கமான்மா, கமான் கமான். அதாவது உங்க வீட்ல உள்ள எது வெளியே எது? என்ன என்னண்ணே? என்ன எஜுகேட் பர்சன்ட்? என்ன படிச்ச நீ? காலேஜ். சுண்டக்கா காலேஜ். ஏயா இவ்வளவு தூரம் விளக்கம் சொல்லி உள்ளது வெளியேன்னு கேக்குறியா? சிம்பிள் மேட்டர்மா. பச்சை புள்ளைக்கு புரியும். அதாவது இப்ப நாம வெளியே நின்னு திறந்து உள்ள போனோமே, அது உள்ள. வெளியே நின்னு திறந்தமே, அது வெளியே. இப்ப சொல்லுமா, நீ உள்ள படுக்கிறியா வெளியே படுக்கிறியா? அது வந்து வேணாம் வீணா, நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. உள்ளே படாத, உனக்கு சேஃப்டி. உள்ள போகண்ணா போ. சரி.